விஜயை சீண்டிய நயினார், கொந்தளித்த அமைச்சர்கள், சூடு பிடித்த அரசியல் களம். சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் சொன்ன அப்பாவை காணும் குட்டி கதை அரசியலில் பேசும் பொருளான நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய நயினார் நாகேந்திரன் முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரனின் இந்த பேச்சு இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் கிளப்பிருச்சு. விமர்சனம் இருக்கட்டும், அதுக்காக இப்படியா பேசுவதுன்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் விஜயை விமர்சிக்க போயே நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் அரசியல் களத்தில் எழுந்துருச்சு. இதனால் அவரது கருத்து இப்போ ஹாட் டாப்பிக்காக மாறிடுச்சு. அப்படி நயினார் நாகேந்திரன் என்னதான் பேசினாரு, எதற்காக இப்படி ஒரு கருத்தை தெரிவித்தாரு, அவரது பேச்சுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விரிவாக ஜெம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறாரு. அப்போ தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியவர் முதல்வர் விஜயையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு. தமிழகத்தில் மாநில கட்சிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாகவும் பிரதமர் மோடியின் சாதனைகள் மக்களிடம் சென்றடைந்தாலும் அது பாஜகவிற்கு வாக்கு வங்கியாக மாறல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு மாற்றாக பாஜக வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில விஜய் தலைமையிலான கட்சி அரசியலுக்கு வந்துவிட்டதாகவும் இந்த நிலைமையும் மாறும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சட்டசபையில் சென்று அப்பா எங்கே என்று தேடுகிறார். வீட்டில் போய் அம்மாவிடம் கேட்டால்தானே அப்பா யார் என்று சொல்வார்கள். சட்டசபையில் சென்று அப்பாவை தேடினால் எப்படி கிடைப்பார் அப்படின்னு முதல்வர் விஜயை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும் வகையில் நயினார் நாகேந்திரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருச்சு. இவர்களால் நாட்டில் என்ன செய்துவிட முடியும் எனவும் அவர் விமர்சித்த நிலையில இந்த பேச்சுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு விசிக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான வன்னியரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அவரது குடும்பம் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மிகவும் மோசமான மற்றும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. பாஜக சனாதானிகளிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இதற்கு முன்பு நயினார் நாகேந்திரன் நடிகை ஒருவர் குறித்து தரம் தாழ்த்தி பேசியிருக்காரு. பெண்களுக்கு எதிரான வெறுப்பும் அவதூறும் தான் அவர்களின் அரசியலின் அடிப்படைன்னு வன்னியரசு விமர்சனம் செய்கிறாரு. மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி போன்றோர் குறித்து பிரதமர் மோடி பேசியதாக கூறி விமர்சித்த வன்னியரசு பாஜகவினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இறுதியா முதல்வர் விஜய் மற்றும் அவரது குடும்பம் குறித்து அநாகரிகமாக பேசியதற்காக நயினார் நாகேந்திரன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு வன்னியரசு வலியுறுத்துறாரு. நயினார் நாகேந்திரனின் பேச்சு ஒரு பக்கம், அதற்கு வன்னியரசின் இந்த காட்டமான பதில் மறுபக்கம். இதனால தமிழக அரசியல் களம் மிகவும் சூடு பிடிச்சிருக்கு. அதே போல தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூரும் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு காட்டமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது அரசியல் விரக்தியின் உச்சத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவரது தாயாரையும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இழிவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, அரசியல் நாகரிகம் இன்றி தரம் தாழ்ந்து பேசுவது நயினார் நாகேந்திரனுக்கு இது முதல் முறையல்ல அப்படின்னும் இது தொடர்ந்து வாடிக்கையாகி விட்டதாகவும் மாணிக்கம் தாக்கூர் விமர்சிக்கிறார். பொதுவெளியில் கவனத்தை பெறுவதற்காக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதற்கு தமிழக மக்களிடமும் முதலமைச்சர் விஜயிடம் நயினார் நாகேந்திரன் உடனடியாக நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இப்படி அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருவதால நயினார் நாகேந்திரனின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சையாக மாறிடுச்சு. அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது அநாகரிகமான அவதூறான பேச்சு, ஒரு தலைவரை போல பேசாமல் தெருமுனையில் பேசுபவரை போல பேசியிருக்காரு. இது ஏற்புடையது அல்ல. இருக்கும் இடத்திற்கும் வசிக்கும் பதவிக்கும் எவ்வாறு நாகரிகமாக பேச வேண்டும்,
நயினார் நாகேந்திரனின் பேச்சு கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, 1000 அவதூறுகளையும் அவமானங்களையும் ஏவினாலும் நாகரிக அரசியலை தான் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்வர் விஜய் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் நாங்கள் நாகரிகமாக தான் பேசுவோம் அப்படின்னு ராஜ்மோகன் விளக்கம் அளிக்கிறாரு. அதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் ரீல்ஸ் போடுவதுதான் இந்த ஆட்சியின் சாதனை அப்படின்னு விமர்சனத்திற்கு பதிலளித்தவர், மக்களுக்கு மாற்றம் வேண்டும், ஏமாற்றம் வர வேண்டும் என்பதற்காக தான் வாக்களித்திருக்கிறார்கள். மன்னராட்சி மாற வேண்டும் என நினைத்த மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்திருக்காங்க. ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைத்திருக்கிறோம் அப்படின்னு பதிலடி கொடுக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, சைதாப்பேட்டை தொகுதி குறித்த விமர்சனத்திற்கு பதிலளித்த ராஜ்மோகன், இதுவரை சைதாப்பேட்டை மக்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மாறி இனிமேல் தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்றாரு. மொத்தத்தில் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு ராஜ்மோகன் கொடுத்த இந்த பதிலடி அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை கிளப்பிருச்சு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.